பிஏ படித்து 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷமா ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சேன். 20,000க்கு மேலே சம்பளம் தாண்டவே இல்லை. உண்மையாகவே மெக்கானிக்கல் படித்ததே ஒரு வேஸ்ட்டா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்கய்யா. நீங்கள் ஒரு பெட்டரான ஒரு சேலரிக்கு போகிறதுக்கும், இல்லை 3 வருஷமாக அப்ராட் ட்ரை பண்ணி சரியான வேலை கிடைக்கல, ஒரு லேபர் பேஸ்டு ஜாப் தான் கொடுக்குறாங்க, இன்ஜினியராக வேலை கொடுக்கவே பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கனாலும் இந்த வீடியோ உங்களுக்காக மட்டும்தாங்கய்யா. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் சேனலை ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா தான் மெக்கானிக்கல் இன்ஜினியராக நம்ம போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தண்டச்சோறுங்கிறவங்க எப்பயுமே திமிரா தான் இருக்கணும். தண்டச்சோறு குடிஞ்சா கும்மிடுவாங்க. வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கேகே எம்இசிலிருந்து. என்னன்னா இந்த 3 வருஷம் ஆயிருக்கும். நான் ஜென்ரலாக என்னன்னா மிஷின் ஆப்ரேட்டராக ஒர்க் பண்ணுறது, சூப்பர்வைசராக ஒர்க் பண்ணிட்டு பெரிய லெவல் க்ரோத் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களாகட்டும், இல்லை 3 வருஷமாக அப்ராட்லாம் ட்ரை பண்ணி பெருசாக வேலை கிடைக்காம கிடைச்சாலும் ஒரு லேபர் பேஸ்டு ஜாப் தான் கிடைக்குது அப்படின்னு இருந்தாலும், இல்லை சார் 3 வருஷமாக கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தேன், இப்போ தான் நான் கோர் ஃபீல்டுக்குள்ளே போகலான்னு நினைக்கிறேன், ஆனால் 3 வருஷம் கெரியர் கேப் ஆயிடுச்சு, இது ஒரு பெரிய குத்தமாக சொல்கிறாங்க கம்பெனிக்குள்ளே அப்படின்னு இருந்தாலும், இல்லை ஒரு 2 வருஷமாக ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஸோ மெடிக்கலில் அதாவது அந்த மெடிக்கேஷனாக அது மாதிரி இருந்தேன், ஸோ அதனால் வேலைக்கு எதுவும் போகலை, கெரியர் கேப் ஆயிடுச்சு, இப்போ கம்பெனிக்குள்ளே போனால் கெரியர் கேப்னு சொல்கிறாங்க, வேலை தர பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கனாலும் உங்களுக்கு இது சூட்டபுளாக இருக்குங்க ஐயா. எனக்கு என்ன புரியல அப்படின்னா, மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஃபீல்டுக்குள்ளே இப்படி ஒரு ஃபீல்டு இருக்கிறதே நிறைய பேருக்கு தெரியாமல் போயிடுச்சு. என்ன ஃபீலிங்கா? என்னன்னா ஆயில் அண்ட் கேஸ் பவர் பிளான்ட் செக்டர். ஜென்ரலாக மக்களே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஐயோ ஆயில் அண்ட் கேஸாக நம்ம ஊரில் வேலையே கிடையாதே அப்படின்லாம் யோசிக்கிறாங்க. இதுவே பவர் பிளான்ட்லாம் கவர்மெண்ட் ஜாப் தம்பி, கான்ட்ராக்ட் பேசிஸில் எடுப்பாங்க, நம்மளுக்குலாம் அங்கே கிடைக்காது அப்படின்னு நம்மளே யாராவது மண்டை கழுவி விடுறதா நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் ரியாலிட்டி என்ன அப்படின்னா, ஆயில் அண்ட் கேஸ், பவர் பிளான்ட், ஷிப் பில்டிங் இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரிக்குள்ளே கியூசி இன்ஜினியருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எக்கச்சக்கமாக இருக்குங்கய்யா. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். புறப்படலாங்களா? ஏன்னா கியூசின்னா உங்களுக்கு ஜென்ரலாக எல்லாருக்கும் ஒரே மாதிரி கியூசின்னு நினச்சிட்டு இருக்காதிங்க. மேனுஃபேக்சரிங் கியூசி வேறு, ஆயில் அண்ட் கேஸ் பவர் பிளான்ட் செக்டரில் கியூசி வேறு. மேனுஃபேக்சரிங்கில் ஒரே வேலையை திருப்பி செஞ்சுட்டு இருப்பீங்க, ஆனால் ஆயில் அண்ட் கேஸ் பவர் பிளான்ட் செக்டரில் அந்த மாதிரி கிடையாது. இதை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ நம்ம சேனல்லே போட்டிருக்கோம், ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அந்த வீடியோவும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் என்னென்னா ஒரு கியூசி இன்ஜினியராக ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே நீங்கள் எல்லாம் போக முடியும். நான் முதல்ல சொன்ன எல்லா கடையில் இருக்கிறவங்க இதுக்கு டிப்ளமோ ஆர் பிஇ எது படிச்சிருந்தாலும் ஓகே, அல்லது மெக்கானிக்கல் அலைடு டிபார்ட்மெண்ட் யாராக இருந்தாலும் ஈஸியாக இந்த ஃபீல்டுக்குள்ளே கியூசி இன்ஜினியர், கியூசி இன்ஸ்பெக்டராக போக முடியும். அப்போது நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 15 வருஷமாக இந்த ஃபீல்டுக்குள்ளே இருக்கோம். 15 வருஷத்தில் நாங்கள் என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபீல்டுக்குள்ளே ஒரு கியூசி இன்ஜினியராக வேலைக்கு போகணும்னா உங்களுக்கு என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத நாங்களாம் கொஞ்சம் கம்பெனிஸ்லாம் கேட்டு அனலைஸ் பண்ணோம். அதில் குறிப்பாக கோர்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ், டாக்குமெண்டேஷன், டிராயிங், வெல்டிங், வெல்டர் குவாலிஃபிகேஷன், ஃபேப்ரிகேஷன் டெக்னிக்ஸ், பைப்பிங், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஹேண்ட்லிங், டெக்னிக்கல் கால்குலேஷன்ஸ், என்டிடி, இன்ஸ்பெக்ஷன் டெக்னிக், இது எல்லாம் ஒருத்தருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அவர் ஒரு கியூசி இன்ஜினியராக ஈஸியாக ஃபீல்டுக்குள்ளே வேலைக்கு போயிடலாம். அவ்வளோதாங்க, ஸோ சிம்பிள். இதையெல்லாம் தான் ஒரு கோர்ஸாக நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இந்த கோர்ஸ் தான் CQI, சர்டிஃபைடு குவாலிட்டி இன்ஸ்பெக்டர்னு. ஆக்சுவலாக நான் இந்த ஃபீல்டில் கிட்டத்தட்ட 2010 இருக்கேன். இன்ஸ்பெக்ஷன் ப்ளஸ் ட்ரைனிங் ரெண்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கேன். இது இல்லாமல் எம்இசி அப்படிங்கிறத தனி பேர் 2017 நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். நான் 2010 ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 4000 பேரையாவது நாங்கள் இதில் ட்ரெயின் பண்ணி பிளேஸ்மெண்ட் பண்ணியிருப்போம். எஸ், ரொம்ப ரொம்ப கம்மி தாங்கியா கணக்குப்படி பார்த்தா. ஏன்னா நிறையா மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு இந்த ஃபீல்டு தெரியறதில்லை. இப்படி ஒரு ஃபீல்டை நீங்கள் ஏன் மிஸ் பண்ணுறீங்கிறது தான் என்னுடைய கேள்வியே. ஸோ இந்த ஃபீல்டில் ஒரு கியூசி இன்ஜினியராக வேலைக்கு போயிட்டீங்கன்னா மினிமம் ஒரு 3 to 5 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா ஈஸியாக நீங்கள் ஃபாரின் போக முடியும், குறிப்பாக கல்ஃப் கண்ட்ரீஸ். ஸோ போனீங்கன்னா பெட்டரான சேலரி க்ரோத். ஏன்னா இந்த ஃபீல்டில் மட்டும்தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற அது எல்லாமே நாலேஜாக கன்சிடர் ஆகும். ஏன்னா இதுதான் ஸ்கில் பேஸ்டு ஜாப்னு சொல்லுவாங்க. ஜென்ரலாக நம்ம மேனுஃபேக்சரிங்கில் போனோம்னாவே ஒரு லேபர் பேஸ்டு ஜாப் தான். ஒரு சூப்பர்வைசர் இல்லை குவாலிட்டியாக போனீங்கன்னா ஒரே ஜாப்பை தான் ரிப்பீட்டடாக பார்த்து என்ன ஆகும், அந்த வேலையை யார் வேணாலும் பார்க்கலாம் தான் இருக்கும். ஈவன் உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணால் இன்னொரு ஆள் அந்த வேலையை ஈஸியாக பார்த்துடலாம். அப்போ அது பார்த்தீங்கன்னா லேபர் பேஸ்டு ஜாப். ஸோ அந்த ஜாப்புக்கு நீங்கள் ஏன் போகணும்? ஒரு இன்ஜினியராகவே நீங்கள் வேலைக்கு போகணும், அது கியூசி இன்ஜினியராக வேலைக்கு போகணும் ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரினா நீங்கள் எதை சூஸ் பண்ணலாம். இப்போ இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா CQI, சர்டிஃபைடு குவாலிட்டி இன்ஸ்பெக்டரில் நான் சொன்ன இந்த டாப்பிக்லாம் கவர் ஆகுது இல்லையா. இதுலாம் என்ன ஸ்பெஷல் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னா, எங்களை பொறுத்தளவுக்கு ஒரு விஷயத்தை ரொம்ப ரொம்ப ஈஸியாக எளிமையாக ஒருத்தருக்கு புரிய வைக்க முடியும்னா அதில் நாங்கள் தாங்கயா கெத்து எப்படி பார்த்தாலுமே. ரீசன் என்னென்னா, நாங்கள் எல்லாமே ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளோட ஈஸியாக சொல்லிக் கொடுத்துட்றோம். ஏன்னா ஃபீல்டுக்குள்ளே பார்த்து வந்ததுனால உங்களுக்கு எப்படி புரியுமோ அப்படி நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். வெளியூர்லேருந்து வர்றீங்கன்னா ஃப்ரீ அக்காமடேஷன், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், ஆஃப்டர்நூன் லஞ்சு இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறோம். அண்ட் தென் தியரிட்டிக்கல் கிளாஸஸ் இருக்கும், ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் இருக்கும், இண்டஸ்ட்ரி ஓரியன்டட் கிளாஸஸ் இருக்கும், இண்டஸ்ட்ரியல் விசிட்டும் நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம். ரொம்ப ஜாலியாக கேமிஃபையான செஷன்ஸ்லாம் இருக்கும். உதாரணத்துக்கு இந்த பைப்பிங் ட்ராயிங்லாம் பார்த்து நீங்கள் பைப்பிங் எரெக்ஷன் பழகணும்.
அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேம் மாதிரி தான் தெரியும் உங்களுக்கு. ஒரு கேம் விளையாடிட்டு ஒரு விஷயத்தை கற்றுக்க முடியும்னா அதுக்கு நீங்கள் எம்இசியில் தான் கண்டிப்பாக இந்த கோர்ஸ் படிக்கணும். ஏன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கேயுமே இந்த கோர்சஸ் வந்து அவைலபிள் கிடையாது. இந்த மாதிரி QC கோர்ஸு. இதை நாங்கள் வந்து உங்களுக்கு ஒரு 40 டேஸ் டியூரேஷன் இருக்கும். 40 நாள் இதை கற்றுக் கொடுத்து ஜாப் பிளேஸ்மெண்ட்டும் அஷ்யூர்டாக பண்ணி கொடுக்குறோம். இந்த அஷ்யூரன்ஸ் யாருனாலையுமே கொடுக்க முடியாது. ஏன்னா எந்த இன்ஸ்டியூட்டும் அக்காமடேஷனோ ஃபுட்டு இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணாது. ஏன்னா வேலை கிடைக்குமா கொடுக்குமா இல்லைன்னு தெரியாது. ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது. உங்களுக்கு ஈஸியாக ஜாப் பிளேஸ்மெண்ட்டு நாங்கள் பண்ண முடியும். இதில் கண்டிஷன் என்னென்னா ஆல் ஓவர் இந்தியா ட்ராவல் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியா? ஒன்று. ஃபாரின் போகிறதுக்கு ரெடியா? இதெல்லாம் நீங்கள் ரெடினா மட்டும்தான் இந்த கோர்ஸையே படிக்கணும். இல்லை சார் நான் ஈரோட்டில் இருக்கேன், நாமக்கல்ல இருக்கேன், விருதுநகரில் இருக்கேன், எனக்கு அங்கேயே வேலை வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களை கையெடுத்து கும்பிட்றேன், இந்த ஃபீல்டுக்குள்ளே வராதிங்க. இந்த ஃபீல்டு உங்களுக்கு செட் ஆகுது, சூட்டபுளும் ஆகாது. நீ ஊருக்கு கிளம்பு. ஓகேவா? அதன் மெக்கானிக்கல் அலைடு டிபார்ட்மெண்ட்ஸ் வரலாம். ஏரோநாட்டிக்கல், மெக்கட்ரானிக்ஸு, ஆட்டோமொபைல், மேனுஃபேக்சரிங்கு இவங்க எல்லாமே வரலாம். இந்த ஃபீல்டு வந்து சூட்டபுளாக இருக்கும். பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்களும் இதுக்குள்ளே வரலாம். ஸோ நம்ம இன்ஸ்டியூட் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் அண்ட் சென்னையில் லொக்கேட் ஆகிருக்குது. அண்ட் தென் இந்த கோர்ஸை நீங்கள் ஆன்லைன்லேயும் படிக்க முடியும். ஈவினிங் பேட்ச் அவைலபிளாக இருக்குது, சண்டே பேட்சும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்படி ஒரு கோர்ஸ் எங்கேயுமே இல்லையே, CQN நீங்கள் தானே சொல்கிறீங்க, அப்படிலாம் நெட்டில் பார்த்து எதுவும் வரலையே அப்படின்னீங்கன்னா சத்தியமாக வராதுங்கய்யா. ஏன்னா இந்த கோர்ஸை ஃபார்மேட் பண்ணதே நாங்கள் தான். அடே பேயில போமா இலே இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு காமிச்சேனுக்கு எஸ் இதில் வந்து இதெல்லாம் தெரிஞ்சால் நீங்கள் QC இன்ஜினியர் ஆயிரலாம் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் எடுத்தோம். அந்த லிஸ்ட்டுக்கு ஒரு பேர் வைக்கணும் இல்லையா? அதுக்காண்டி இந்த பேரை நாங்கள் தான் வச்சோம். அந்த கண்டென்ட்லாம் ஆல்ரெடி இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து எடுக்கப்பட்ட சிலபஸ் தான் உங்களுக்கு நாங்கள் ட்ரைனிங்காக கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆல்ரெடி எங்களுடைய ட்ரைனிங் எப்படி கொடுத்துருக்கோம், பிளேஸ்மெண்ட் பண்ணுவோமா மாட்டோமா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்கள் சோசியல் மீடியாவிலே கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா, தேடி பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்ககிட்ட படித்தவங்க, நாங்கள் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணோம், அவங்களாம் எங்கே வேலைக்கு போனாங்க அப்படிங்கிற எல்லா டேட்டாவும் ஒரு ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாகவே இதில் போட்டிருப்பாங்கய்யா. ஸோ இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே என்கொயரி ஃபார்ம் இருக்கும், அதை ஃபில் பண்ணுங்கள். நாங்களே உங்களுக்கு கால் பண்ணி ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்கிறோம். அல்லது டவுட் கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்துச்சு உடனே நீங்கள் கிளாரிஃபை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்கும், வாட்ஸ்அப் நம்பரும் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி எங்களுக்கு கால் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுற மாதிரி நாங்கள் ட்ரை பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச்.